பிதுர்தேவன் பிரம்மலோகத்தில் இருந்து பிரம்மன் கிட்ட அவர் எப்படி விநாயகர் பெருமானை வழிபடணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாரு. அப்போ பிரம்மதேவன் பிதுர்தேவன்கிட்ட சொல்லியிருந்தாரு, விநாயகர் பெருமானை வழிபடணும் அப்படின்னா அது தேய்பிரையில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை ஒற்றி வரக்கூடிய சதுர்த்தி அன்னைக்கு அவரை வழிபட்டோம் அப்படின்னா எல்லா கஷ்டங்களும் நமக்கு தீர்ந்து நமக்கு எல்லா மங்களங்களும் உண்டாகும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்போ பிதுர்தேவன் பிரம்மதேவனை பார்த்து சொல்றாரு, இறைவா, நீங்கள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஏன் விநாயகரை கும்பிடணும்? அது மட்டும் இல்லாமல் அங்காரகனான செவ்வாய்க்கும் விநாயகருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றத எனக்கு சொன்னீங்க. அதே மாதிரி ஏன் விநாயகர் பெருமான தேய்பிரையில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை ஒற்றி வரக்கூடிய சதுர்த்தி அன்னைக்கு வழிபடணும்? அந்த தேய்பிரையில் வழிபடுறதுக்கு ஏதாவது முக்கியமான காரணம் இருக்கா? அந்த காரணம் என்ன, அந்த கதை என்ன அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. பிரம்மதேவன் பிதுர்தேவனை பார்த்து சொல்றாரு, பிதுர்தேவனே, விநாயகர் பெருமான தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி அன்னைக்கு வழிபடுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் தேய்பிரையில் வர சதுர்த்தி அன்னைக்கு வழிபடுறப்போ ஏகப்பட்ட நல்ல பலன்களும் இருக்கு. அது எதனால தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் பெருமானை வழிபடணும் அப்படின்னு சொல்லி தெரியணும் அப்படின்னா அதுக்கு சந்திர பகவானுக்கும் விநாயகருக்கும் நடந்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை பற்றி நமக்கு தெரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படிங்கிறது நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மதேவன் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பிரம்மதேவன் பிதுர்தேவனை பார்த்து சொல்றாரு, முன்னொரு சமயம் நான் சிவபெருமானை தரிசிக்கிறதுக்காக நான் திருக்கைலாயம் போயிருந்தேன். அந்த சமயத்தில் திருக்கைலாயத்தில் சிவபெருமானோட சபை அப்படிங்கிறது கூடி இருந்துச்சு. அந்த சபைக்கு வந்திருந்த சிவபெருமான் அவரோட மகன்களான கணேசரோடையோ சுப்பிரமணியரோடையோ அங்கே வீட்டில் இருந்தார். அந்த சமயத்தில் சிவபெருமானை தரிசிக்க வந்திருந்த நாரத முனிவர் அவர் சிவபெருமானுக்கு காணிக்கையா ஒரு அழகான ஒரு மாம்பழத்தை கொண்டு வந்திருந்தார். அந்த சமயத்தில் சிவபெருமானோட திருப்பாதங்களில் அந்த மாம்பழத்தை காணிக்கையா சமர்ப்பணம் பண்ணிட்டு நாரத முனிவர் அவரோட யாழை மீட்டி அவர் அற்புதமான ஒரு பாடலை பாட ஆரம்பிச்சாரு. இதை கேட்டு ரொம்ப உள்ளம் மகிழ்ந்த சிவபெருமான் நாரத முனிவருக்கு ஆசீர்வாதம் பண்றாரு. அதே சமயத்தில் சிவபெருமான் அவர் சமர்ப்பணமாக காணிக்கையா கொடுத்திருந்த அந்த மாம்பழத்தை எடுத்து அவர் பார்க்குறாரு. இந்த பழத்தை என்னோட மகன்களுக்கு நான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், ஆனால் யாருக்கு கொடுக்கறது, யாருக்கு கொடுத்தா சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் என்கிட்ட கேட்டாரு. அப்போ பிரம்மதேவனை நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, இளையவரான சுப்பிரமணியர் கொடுங்க, அதுதான் சிறப்பு அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அதே மாதிரி சிவபெருமானோ இளையவரான முருகப்பெருமானுக்கு அந்த மாம்பழத்தை கொடுத்தாரு. முருகன் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நான் இப்படி சொன்ன விஷயத்தை பார்த்த விநாயகர் பயங்கரமாக கோவப்பட்டார். அந்த சமயத்தில் விநாயகரோட முகங்கள் எல்லாமே செவந்து போச்சு. அவர் கண்கள்ல இருந்து கனல் மாதிரி நெருப்புகள் உண்டாக ஆரம்பிச்சது. அப்போ நான் பார்த்து ரொம்ப பயந்துட்டேன். அதனால நான் விநாயகர் பெருமானோட திருப்பாதங்களில் விழுந்து, ஐயனே, நான் பண்ணது மிகப்பெரிய தப்பு தான். நீங்கள் இருக்கிறப்போ முருகனுக்கு இந்த பழத்தை கொடுக்க சொல்லி நான் சொல்லிடக்கூடாது. நான் தெரியாமல் பண்ண பிள்ளையை மன்னிச்சிருங்க. உங்கள் தம்பி இளையவர் தானே, அவருக்கு இந்த பழத்தை கொடுக்கறதுனால ஒன்றும் கெட்டு போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட என்னோட வாதத்தை நான் எடுத்து சொல்லியிருந்தேன். அதே மாதிரி விநாயகர் பெருமானை பார்த்து நான் பல துதிகளை பாடினேன். அதனால விநாயகர் பெருமான் கோபம் தணிஞ்சு என்னை ஆசீர்வதிக்கவும் செஞ்சாரு. நான் பண்ண பிள்ளைய அவர் மன்னிச்சதாகவும் அவர் சொன்னார். இப்படி நான் பண்ண ஒரு சின்ன தவறுனால விநாயகர் பெருமான் பயங்கரமாக கோவப்பட்டார். அவர் கோவப்பட்டதுனால நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்ட விதத்தை சபையில் இருக்கக்கூடிய எல்லாருமே பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் என்னையை பார்த்து சந்திர பகவான் ரொம்ப ஏளனமா, பாரு இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டு எப்படி மன்னிப்பு கேட்டிருக்காரு பாரு அப்படின்னு சொல்லி அவர் ஏளனமா சிரிக்க செஞ்சாரு. இதை பார்த்த விநாயகருக்கு பயங்கரமா கோவம் வந்துச்சு. விநாயகர் பெருமான் சந்திர பகவானை பார்த்து சொல்றாரு, இங்கே ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. அந்த பிரச்சனையை பெரியவர்களால் நாங்களே பேசி அது சமாதானத்துக்கு வந்துட்டு இருக்கோம். இந்த பிரச்சனையை பார்த்து நீ சிரிக்கிற அப்படின்னா உனக்கு எவ்வளோ அகங்காரம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பெரியவர்களாக பேசி ஒரு பிரச்சனையை முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நீ சிரிக்கிறதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது. அப்படிங்கிறப்போ உன்னோட அகங்காரத்தினால இங்கே பெரியவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நீ மறந்துட்ட. அதனால உன்னோட ஒளி இழந்து நீ கலை இழந்து போவ அப்படின்னு சொல்லி ஒரு சாபம் கொடுக்குறாரு. இப்படி விநாயகர் பெருமான் கொடுத்த சாபத்தினால சந்திர பகவானோட பிரகாசம் அப்படிங்கிறது குறைஞ்சிருச்சு. அவரோட ஒளி அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக மங்க ஆரம்பிச்சது. இதனால சந்திர பகவான் வெளியே வரதுக்கே ரொம்ப வெக்கப்பட்டு அவர் வான சஞ்சாரம் பண்ணலே இருந்தார். அந்த சமயத்தில் சந்திர பகவான் அவர் யோசிக்கிறாரு, நம்ம பண்ணது மிகப்பெரிய தப்பு தான். அடுத்தவங்களோட நிலை என்னன்றது தெரியாமல், அவங்க எதனால் அப்படி இருக்காங்கன்றது தெரியாமல் அவங்கள ஏளனம் பண்ணி நம்ம சிரித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு இந்த கதி வர்றது நியாயம்தான் அப்படின்னு சொல்லி அவர் செஞ்ச தப்பை அவர் உணர்வும் செய்கிறாரு. இப்படியே நாளாக நாளாக சந்திர பகவான் கலை இழந்து அவரோட ஒளி மங்கி அவர் பிரகாசம் இல்லாமல் அவர் காட்சி கொடுக்கவும் செஞ்சார். இப்படி சந்திர பகவான் அவரோட சக்தியில் இழந்து இருக்கிறதுனால தேவலோகத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் உருவாச்சு. அது என்ன அப்படின்னா, அமுத சுரப்பு கிடைக்காம தேவர்கள் எல்லாமே ரொம்ப வருத்தப்பட்டு அவங்க பலம் இழக்கவும் ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் சந்திர பகவான் சக்தி இல்லாதனால பூலோகத்தில் உயிர்கள் உற்பத்தி அப்படிங்கிறதும் குறைய ஆரம்பிச்சது.
அப்போ தேவர்கள் எல்லாமே யோசிக்கிறாங்க, இந்த சந்திர பகவான் சக்தி இழந்து ஒளி இழந்து இப்படி பிரகாசம் இழந்து காட்சி அளிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அவங்க விசாரிக்கிறப்ப தான் அவங்களுக்கு தெரிய வருது, சந்திர பகவான் பண்ண தப்புனால விநாயகர் இவருக்கு ஒரு சாபம் கொடுத்தாரு, அதனால சந்திரனுக்கு இப்படி ஒரு நிலைமை இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிய வருது. உடனே தேவர்களாக ஒன்றா சேர்ந்து இப்படி சந்திர பகவான் சக்தி இல்லாமல் இருந்தார் அப்படின்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் உண்டாகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நேராக விநாயகப் பெருமானை தரிசிக்கிறதுக்காக விநாயகப் பெருமானை போய் பார்க்குறாங்க. அப்போ தேவர்கள் எல்லாமே ஒன்றா சேர்ந்து விநாயகப் பெருமானை வணங்கிட்டு அவங்க சொல்கிறாங்க, சந்திர பகவானுக்கு நீங்கள் கொடுத்த சாபத்தினால அவர் சக்தி இல்லாமல் இருக்கார், இதனால அமுத சுரபு அப்படிங்கிறது முற்றிலும் மாறி போச்சு, அதனால் தேவர்கள் எல்லாமே சக்தி இழந்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பூலோகத்தில் உயிர்களோட உற்பத்தி அப்படிங்கிறது குறைய ஆரம்பிச்சிருச்சு, சந்திர பகவான் பண்ண வேண்டிய வேலைகள் எல்லாமே தடைபட்டு போனதுனால இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறையா உருவாக ஆரம்பிச்சிருச்சு, அதனால் சந்திர பகவான் செஞ்ச தப்பை நீங்கள் மன்னிச்சு அவர் அருள்பாலிக்கணும், அவரோட சாபத்துக்கு சாப விமோச்சனமும் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒருமுகமாக வேண்டி கேட்குறாங்க. தேவர்களை பார்த்து விநாயகப் பெருமான் சொல்கிறாங்க, இந்த பிரபஞ்சத்தில் எது நடக்காமல் போனாலும் போகலாமே தவிர, ஆனால் நான் கொடுத்த சாபம் கண்டிப்பாக பழிச்சே தீரும், இருந்தாலும் நான் கொடுத்த சாபத்தினால சந்திரன் அவர் வேலை செய்யாமல் இருக்கிறதுனால இவ்வளோ பிரச்சனைகள் உண்டாகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் வருத்தப்பட்டனால உங்களுக்காக நான் சந்திரனுக்கு சாப விமோச்சனம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அப்போ விநாயகப் பெருமான் சொல்கிறாரு, ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறையில் வர சதுர்த்தி தினத்தில் மட்டும் சந்திரனை யாரும் பார்த்துடவே கூடாது, அப்படி பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லா துன்பமும் வரும், ஏன்னா நான் கொடுத்த சாபத்து முழு சொரூபமான சந்திரன் இருப்பார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. மற்ற நாட்களில் சந்திரன் எப்பவும் போல அவர் வான சஞ்சாரம் பண்ணலாம், அவரை பார்க்கறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாப விமோச்சனம் சொல்கிறாரு. விநாயகப் பெருமான் சாப விமோச்சனத்தை பற்றி சொன்ன விஷயத்தை கேட்ட உடனே தேவேந்திரன் ரொம்ப சந்தோஷப்பட்டு விநாயகப் பெருமானை பணிவாக வணங்கி அவர் நேராக சந்திர பகவான் கிட்ட போய் இது மாதிரி விநாயகப் பெருமான் கொடுத்த சாப விமோச்சனத்தை பற்றி அவர் எடுத்து சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இனிமேல் நீ இந்த மாதிரி தப்புகளை பண்ணாத அப்படின்னு சொல்லி தேவேந்திரன் சந்திர பகவானை எச்சரிக்கையும் செய்கிறாரு. விநாயகர் பெருமானை எப்படி வழிபடுறது அப்படின்னு சொல்லி தேவேந்திரன் சந்திர பகவானுக்கு எடுத்து சொல்லவும் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நீ எல்லா விதமான சகல ஐஸ்வர்யங்களையும் பெறணும் அப்படின்னா நீ விநாயகர் பெருமானை வழிபட்டா மட்டும்தான் உனக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் உபதேசம் பண்ணவும் செய்கிறாரு. இதை கேட்ட சந்திர பகவான் ரொம்ப சந்தோஷம் அடைகிறாரு. உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா சர்வ விசித்திரகாரம் அப்படின்ற ஒரு காட்டுக்கு போய் அவர் 22,000 ஆண்டுகள் அவர் தவம் பண்ணவும் செய்கிறாரு, அதுவும் விநாயகரை நோக்கி. இப்படி சந்திர பகவான் விநாயகரை நோக்கி கடுமையான தவம் பண்ணுறதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்ட விநாயகப் பெருமான் சந்திர பகவான் முன்னாடி அவர் காட்சி கொடுக்கவும் செய்கிறாரு. ஒற்றை கொம்போடைய ஆணை முகத்தோடைய விநாயகப் பெருமான் சந்திர பகவான் முன்னாடி காட்சி கொடுத்த உடனே சந்திர பகவான் விநாயகப் பெருமான திருவடியில் விழுந்து அவர் வணங்கவும் செய்கிறாரு. அப்போ சந்திர பகவான் அவர் மனதுருக அவர் விநாயகப் பெருமானை பார்த்து சொல்கிறாரு, நான் பண்ண தப்ப நீங்கள் மன்னிச்சு அருளணும், நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ விநாயகப் பெருமான் சொல்கிறாரு, நீ பண்ண பிழையை நாம் பொறுத்தருளோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நீ பண்ண தப்புக்காக மன்னிப்பு கிட்ட தேவர்கள்கிட்டே உனக்கு கொடுக்க வேண்டிய எல்லா வரத்தையும் நான் கொடுத்துட்டேன், இருந்தாலும் உனக்காக நான் இன்னொரு வரம் கொடுக்க நான் ஆசைப்பட்றேன். அது என்ன அப்படின்னா, என்னோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா சங்கடங்களையும் போக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி அன்னைக்கு, அதுவும் அங்காரக நாளான செவ்வாய்க்கிழமையில் வர சதுர்த்தி அன்னைக்கு என்னையை வழிபட்டுட்டு அதே சமயம் நீ உதயமாகறப்போ உன்னையும் வழிபட்டாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் எல்லா இனிமையான சுகங்களும் அவங்க அனுபவிப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் அருள்பாலிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. நான் கொடுத்த சாபத்தினால வணங்கத்தகாதவராக இருக்கக்கூடிய சந்திர பகவானே இன்னிலிருந்து நீங்கள் வணங்கத்தக்கவராக இருப்பீங்க, அதே மாதிரி நீங்கள் எல்லா பிரகாசத்தோட நீங்கள் வானத்தில் சஞ்சரிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் அருள்பாலிக்கவும் செய்கிறாரு. அந்த சமயத்தில் சந்திர பகவானுக்கு அவர் இழந்த சக்திகளும் அவர் திரும்ப கிடைக்குது, அவர் இழந்த பிரகாசத்தையும் அவர் திரும்ப கிடைக்குது. அப்போ சந்திர பகவான் ரொம்ப பணிவோட விநாயகரோட திருப்பாதங்களில் விழுந்து அவர் வணங்கவும் செய்கிறாரு. அப்போ விநாயகப் பெருமான் சந்திர பகவானை பார்த்து சொல்கிறாரு, நான் உனக்கு வரம் அளித்திருக்கேன் அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக உன்னுடைய பிறைகளில் ஒரு பிறையான, அதாவது சதுர்த்தி அன்னைக்கு வரக்கூடிய பிறையை என்னோட முடியில் நான் சூடி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சந்திரனோட பிறையை எடுத்து அவரோட முடியில் சூடி அவர் பாலச்சந்திரனா அவர் காட்சியளிக்கவும் செய்கிறாரு. இதை பார்த்து சந்திர பகவான் அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அவர் ரொம்ப பணிவா அவர் விநாயகப் பெருமானை பார்த்து சொல்கிறாரு, நான் பண்ண தப்பை மன்னிச்சு எனக்கு நீங்கள் அருள் பாலிச்சிங்க, அந்த அருள் பாலித்ததுக்கு அடையாளமாக என்னோட பிறையவே நீங்கள் தலையில் சூடிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மிகப்பெரிய கடவுளாக இருக்கீங்க, நீங்கள் இன்னையிலிருந்து பாலச்சந்திரன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லி சந்திர பகவான் ரொம்ப பணிவாக அவர் சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே விநாயகப் பெருமான் ரொம்ப சந்தோஷப்பட்டு சந்திரனுக்கு ஆசீர்வாதங்கள் பண்ணிட்டு அவர் மறையவும் செய்கிறாரு. இப்படி விநாயகப் பெருமான் சந்திரனுக்கு ஆசீர்வதிச்சதுனால விநாயகப் பெருமானுக்காக சந்திர பகவான் ஒரு மிகப்பெரிய ஆலயம் அமைக்கிறாரு. அங்கே பிரதிஷ்டை பண்ணப்பட்ட விநாயகரோட திருவுருவத்துக்கு அவர் பாலச்சந்திரன் அப்படின்னு சொல்லி பேரும் கொடுக்குறாரு.
இப்படி சந்திரபகவானால் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட இந்த விநாயக பெருமானோட சிறப்புகளை தெரிஞ்ச தேவர்கள் எல்லாமே அந்த இடத்துக்கு வந்து அந்த பாலச்சந்திர விநாயகரை எல்லாருமே வழிபடவும் செஞ்சாங்க. பாலச்சந்திர மூர்த்தியோட ஆசீர்வாதங்களை பெறவும் செஞ்சாங்க. இப்படி இந்த கதையை பிரம்மதேவன் பிதுர்தேவன்கிட்ட சொல்லிட்டு அவர் சொல்றாரு, இதனால தான் விநாயக பெருமான தேய்பிரில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையுள்ள வரக்கூடிய சதுர்த்தி அன்னைக்கு வழிபட்டோம் அப்படின்னா நிறைய சிறப்பான பலன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட பிதுர்தேவன் ரொம்ப பணிவா வணங்கவும் செய்யறாரு. இப்படி பிரம்மதேவன் பிதுர்தேவன் கிட்ட சொன்ன கதையில விநாயக பெருமான் சந்திரதேவன் கொடுத்த சாபத்தை பத்தியும், அதுக்கப்புறம் சந்திரதேவனுக்கு அவர் சாப விமோச்சனம் கொடுத்து சந்திரனை தன்னோட தலையில சூடி அவர் பாலச்சந்திரனா காட்சியளித்த விதத்தை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க இன்னும் நம்ம ஏல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இந்த நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நாங்க போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸா வரும்.